நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியம்மா இந்தாங்க. வாங்கிக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்புறம் சொல்லுங்கக்கா, வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்களா? ஆதித்யா எப்படி இருக்கான்? ஆதித்யாவா? அவனுக்கு ஒரு பையன், அப்புறம் ஒரு பொண்ணு. அவ ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். உண்மையை சொல்லணும்னா அவனும் என் கூட இந்தியாவுக்கு வரணும்னு சொன்னான். ஆனா நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், நான் என் கிராமத்துக்கு போகணும், நீ என் கூட வந்தனா உனக்கு ரொம்ப போர் அடிக்கும், வேண்டான்னு சொன்னேன். வெரி ஸ்லோ லைஃப் இன் இந்தியா. எனிவேஸ், சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, அங்க இன்னும் மாட்டு வண்டி எல்லாம் இருக்கா? நான் ஏன் கேக்குறேன்னா அங்க இருக்கிற ரோட்ல என் கார் போகும்ல. ஏன் போக முடியாது? இப்போ அங்க தார் ரோட் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டாச்சு. Thank God, இதுவும் நல்லதுக்கு தான். எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் வந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்தியாவுக்கு வரதுக்கு மூடே இல்ல. அப்புறம் மாமா எப்படி இருக்காரு? Doing well, pretty good. அவரோட பிசினஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சாப்பிட நான் என்ன செஞ்சு கொடுக்க? சாப்பிடுறதுக்கா? ஆமாக்கா. அமெரிக்கால இப்பதான் விடிஞ்சிருக்கும். அமெரிக்கால டெய்லி லைஃப் ரொம்ப கூல். ஆஹா. நான் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே முதல் வெளியே ஜிம்முக்கு போவேன். You know what? I love exercising. ஆனா அதிகமா எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஃபிளிப் டிஸ்க், அதனால லேசா இடுப்பு வலி வரும். ஆனா ஒண்ணு, பவர் யோகா நல்லா செய்வேன். நீயும் அதெல்லாம் செய்வியா? இல்ல அதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடைக்கிறது ஓ டியர், டைம் எடுத்து செய்யணும். உனக்கு தெரியுமா, அமெரிக்கால 3 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு வெயிட் லெவலே குறையாது. அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, வேலை செய்வாங்க, படிக்க போவாங்க, யாரும் சும்மா வீட்ல இருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்தியால கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாத்துல இருந்து ரிட்டையர். வாட் a waste of time, I must say. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. எங்க வந்தனா கூட இப்ப காலேஜுக்கு போயிட்டு இருக்கா. Pretty good. அப்புறம் ராதிகா, நீ கூட ரொம்ப கூலா இருக்கு. Not bad. தினமும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போற? இல்ல அதுக்கெல்லாம் எங்கக்கா டைம் இருக்கு. நான் வாக்கிங் எல்லாம் போறது இல்ல. வீட்ல இருக்கிற வேலை செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கும். What? Don't tell me. நீ ஒரு நாள் முழுக்க வீட்லயே தான் இருப்பியா? அப்படின்னா நீ வீட்டை விட்டு வெளியே போக மாட்டியா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதா? இல்ல அதான் நிறைய பேர் இருக்காங்களே. அர்ச்சனாவோட மாமியார் வீட்டுக்காரங்க, வந்தனாவோட அம்மா வீட்டுக்காரங்க எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. நான் ஒரு வாட்டி வீட்டை விட்டு வெளியே போனா then I am out. நான் அங்க போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவேன். அங்க நான் சோஷியல் ஒர்க் எல்லாம் கூட செய்வேன். All people help. அது என்ன சொல்லுவாங்க, அது வந்து முதியோர் இல்ல. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா நான் அதிகமா ஷாப்பிங் போவேன். ராத்திரி நேரத்துல டென்னிஸ் கிளப். அப்படி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் டென்னிஸ் சூப்பரா விளையாடுவேன். யா, உன்னை நிச்சயமா நான் தோக்கடிச்சிருவேன். நீ வேணா பாரு. எனக்கு டென்னிஸ் விளையாட தெரியாது. வாட்? உனக்கு டென்னிஸ் விளையாட தெரியாதா? சரி விடு, நான் உனக்கு விளையாட சொல்லி தரேன். டோன்ட் வரி. ஆமா, பை தி வே, உன்னோட ஹஸ்பண்ட் எங்க? மாமாவா? அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு உங்க ரூமை காட்டுறேன். why not? வா போலாம். மணி 6:30 ஆயிடுச்சு. ஏன் இவர் இன்னும் வரல? 5 மணிக்கோ 6 மணிக்கோ வந்துருவேன்னு சொன்னாரே. ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்க, அந்த 422 பாக்குறீங்கல்ல, அது ரொம்ப நல்ல டிசைனா இருக்கு, பெஸ்ட் செல்லிங் டிசைனாவும் இருக்கு. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ஆச்சு அர்ச்சனா? நான் இங்க கிளையன்ஸ் கூட மீட்டிங்ல இருக்கேன். கார்த்திக் 5 இல்லனா 6 மணிக்கு வந்துருவேன் நீங்கல்ல. அர்ச்சனா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வேலை முடிஞ்சதானே வீட்டுக்கு வர முடியும். நீ இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்றதுனால என்னோட வேலை இன்னும் லேட் ஆயிட்டு இருக்கு. வேலை முடிஞ்சோன நான் வீட்டுக்கு வரேன். சாரி கார்த்திக். பை. பை. அண்ணி, என்னாச்சு? ஏன் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? நான் சொன்னது ஏதாவது உங்க மனசை ஹர்ட் பண்ணிடுச்சா? ஐ அம் ரியலி சாரி அண்ணி. என் ஃப்ரெண்டோட லைஃப்ல நடந்த விஷயத்தை தான் நான் அங்க சொல்லிட்டு இருந்தேன். எல்லார் லைஃப்லயும் அதே மாதிரி நடக்காது. ப்ளீஸ் அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஆமா, அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு இருந்தீங்களா?
அவரு மீட்டிங்ல இருக்காரா? என்னாச்சு அவருக்கு? ரொம்ப பிஸியா இருக்காரா? இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் எப்பவுமே இப்படிதான். ஒரு சில நேரம் மீட்டிங்ல எப்பவுமே பிசினஸ் ப்ராஃபிட் அது இதுன்னு இருப்பாங்க. நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இருக்காது. ஒண்ணு இல்லனா அவங்க எங்கேயாவது வெளியே போவாங்க, அப்படி இல்லனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல மட்டும் கரெக்டா ஃபோன் அட்டெண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க. அண்ணி, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அண்ணி, இந்த மாதிரி நேரத்துல அவரோட சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர்தான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிறாருல. அதே மாதிரிதான் என்னோட ஹஸ்பண்டும் இதே மாதிரிதான் என்ன நல்லா பாத்துக்குவாரு. ஒரு நிமிஷம் கூட என்ன தனியா விடவே மாட்டாரு. சாயந்தரம் ஆயிடுச்சுல, ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னு அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணும்னு தோணுதுன்னா என்கிட்ட கேளு. நான் எனக்கு கார்த்திக்காக பன்னீர் டிஷ் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை சாப்பிட்டா அவரோட களைப்பு கொஞ்சம் குறையும் தோணுது. இல்ல பரவாயில்ல அண்ணி, நீங்க எது பண்ணாலும் நான் அதை சாப்பிட்டுடுறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? சிரமம்லாம் ஒன்றும் கிடையாது பிந்து. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் செஞ்சு தரேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு. நீ நல்லா யோசிச்சு என்கிட்ட சொல்லு. சரி அண்ணி. அதுக்குள்ள நான் போய் மத்ததெல்லாம் சமைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். தேங்க்யூ மேனேஜர் சார். சார், தலைவலிக்கு டேப்லெட் வேணும் வாங்கிட்டு சொல்லவா? வேண்டாம், நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். தேங்க்யூ சார், இன்னைக்கு காலையிலிருந்து உங்களுக்கு மீட்டிங்ஸாக இருக்கு. உடம்பு சரியில்லைன்னு சொன்னா லாஸ்ட் மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்கலாமே. இல்லை, அந்த கிளைண்ட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நான் நிறைய மீட்டிங்ஸை இந்த மாதிரி போஸ்ட்மான் பண்ணியிருக்கேன். கார்த்திக், மோகன், ஐடா, எப்படா இருக்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய், எதுக்கு நிக்கிற? உட்கார்றா. இப்போ சொல்லு, என்ன விசேஷம்? எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் தான். வீட்டுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னாச்சு, ஏன் ரொம்ப டல்லாக இருக்க? உடம்பு சரியில்லையான்னு? இல்லை, ஜஸ்ட் லைட்டாக தலைவலி, அவ்வளோதான். சரி, நீ சொல்லு. சொல்லு கார்த்திக், என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்லைடா, அதெல்லாம் எதுவும் இல்லை. அர்ச்சனை எப்படி இருக்காங்க? அது வந்து சிச்சுவேஷனை ஏற்றுக்கிறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா. அவ ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டாடா. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப எமோஷனலாரா. முடிஞ்ச வர அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அர்ச்சனா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க. சரி, நீ எப்படி இருக்க? இது எல்லாத்தினாலையும் உனக்கு தானடா ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே போகுது. கார்த்திக், உன்னை நினைச்சு எனக்கு கவலையா இருக்குடா. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைடா. கார்த்திக், அஜயும் ஆசிஷும் கால் பண்ணாங்கடா. மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபீல் பண்றானுங்க. பேசாம இன்னைக்கு அவங்களை மீட் பண்ணலாமா? அந்த பழைய காஃபி ஷாப்புக்கு வர சொல்லுவோம். இரு, அவங்களை கால் பண்ணி வர வைக்கலாம். இல்லை, வேண்டாம் மோகன், இன்னைக்கு எந்த பிளானும் வேண்டாமே. அர்ச்சனா எனக்காக வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கா. நான் இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். காலையிலேருந்து அவள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனால் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். இன்னைக்கு அர்ச்சனாவை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. சரி, எதுக்கு வெளியே போகணும்? பேசாம நான் ஒன்று பண்ணுறேன். அந்த அஜய்க்கு ஆசிஷுக்கு கால் பண்ணி நேராக உங்கள் வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். அவங்க ஒய்ஃபோட வரட்டும், நானும் என் ஸ்வீட்டோட கூப்பிட்டு வந்துடுறேன். எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ண மாதிரி இருக்கும்ல. தட்ஸ் a good idea. அப்படியே உனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல. உள்ளுக்குள்ள நீ மட்டும் வேதனைப்பட்டுக்கிட்டு எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிற. உன்னை பற்றி யார் யோசிக்கிறது? கார்த்திக், இங்கே பாரு, இன்னைக்கு என்னோட பழைய ஃப்ரெண்ட் கார்த்திக் எனக்கு வேணும். நீ அர்ச்சனா பற்றி கவலையே படாத, நிச்சயமாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னா சரி, நான் உடனே அர்ச்சனாவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். ஏய், இல்லை வேண்டாம், அர்ச்சனாவுக்கு இது சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ராதிகா, இது உனக்காக. எடுத்துக்கோ.
இது ரொம்ப நல்லா இருக்கும். ஞாபகம் இருக்கா? உனக்கு ரொம்ப அதிகமா குளிருன்னு சொன்னல, அதனாலதான் இது உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இது இது எனக்காகவா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எதுக்குக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? குளிர் இங்க கம்மியா தான் இருக்கும், ஸ்வெட்டர்ஷாலே போதும். ஆனா வெளிநாட்டுல குளிர் அதிகமா இருக்கும்ல. இல்ல இல்ல, இது இது ரொம்ப நல்லா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ராதிகா, இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் ஆன்ட்டி, இது உங்களுக்காக பெர்ஃப்யூம். அட எனக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்கினதுன்னா பாஸ் அதிகமாகும். இந்தாங்க எடுத்துக்கங்க. இது நல்லா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றிமா. சாக்லேட்ஸ் இருக்கு, நீங்களும் சாப்பிடலாம். எனக்கு மட்டும் கிடையாது. இந்தாங்க எடுத்துக்கோங்க. இந்த சுகன்யா. ஆ, நன்றிமா. என்ன பாக்குற? நீயும் எடுத்துக்கோ. எடுத்துக்க. அப்படியே பாலாவுக்காகவும் எடுத்துக்கோ, சரியா? ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மேக்கப் கிட் உனக்காக. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அமெரிக்கால இருக்கிற யங் லேடிஸ் எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியால கிடைக்கிற மேக்கப் கிட்ல நல்லா இருக்காது, ஸ்கின் அலர்ஜி வந்துடும் தெரியுமா? ஆனா இது ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி கிட். இன்னொரு விஷயம் மறந்தே போயிட்டேன், உனக்காக இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ இந்த இது உனக்காக ஒரு கிளாஸி Dress. ரொம்ப நல்லா இருக்குல்ல? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதே மாதிரி ஒரு Dress அர்ச்சனாக்கு வாங்கியிருக்கேன். தேங்க் யூ சுலு பெரியம்மா. நீ எங்க இருந்து Dresses எல்லாம் வாங்குவ? பெரியம்மா, அது வந்து நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்ல போட மாட்டேன். வாட்? நீ மாடர்ன் Dressலாம் போட மாட்டியா? எப்பவும் saree மட்டும்தானா? How old fashion. நீ ரொம்ப யங்கான பொண்ணு. மாடர்ன் Dress, ட்ரெண்டி Dress போட்டா தானே நல்லா இருக்கும். பெரியம்மா, நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, இனி நீங்க சொல்றபடியே நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். போறதுக்குள்ள உன் ட்ரெண்டையே மாத்திரம் பாரு. You look so beautiful. உங்க எல்லாருக்கும் என் கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கு. அதோ அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. பிரதர் இன் லா. என்னங்க, யாருன்னு தெரியுதா? எங்க சுலோச்சனா அக்கா, பெங்களூர் சித்தப்பாவோட பொண்ணு. இப்ப அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. ஹாய் பிரதர் இன் லா. ஹாய். வணக்கங்க. சாரி. வணக்கங்க. அப்புறம் இவரோட தம்பி. வணக்கம். வணக்கம். இது என்னோட பையன் சூர்யா. உன்னோட புள்ளையா? ஓ ஹாய் ஹான்சம். ஹாய். ஹாய். வாட் a pleasant surprise பெரியம்மா. Don't call me பெரியம்மா. Call me சுலோ. என்னது? செல்ல பேருன்னு சொல்றாங்க. ஓ, செல்ல பேரா? சொல்லு. ஆ சொல்லு. சுலோ. அப்படியே கூப்பிடு. நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க. உங்க எல்லாரும் ஞாபகமும் வந்துட்டே இருந்தது, அதான் புறப்பட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இருங்க. This is for you. You look so handsome. Thank you சொல்லு பெரியம்மா. Welcome. ராதிகா, நான் எல்லாரையும் மீட் பண்ணியாச்சு. அர்ச்சனாவை மட்டும் தான் பார்க்கல. அவளை எப்ப வர சொல்ல போற? அவளை சீக்கிரமாவே நான் இங்க வர சொல்றேன், சரியா? Yeah. வந்தனா சொல்லு, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ சொல்லு. ஆமா, உனக்கு சுலோச்சனா பெரியம்மாவை தெரியுமா? சுலோச்சனா பெரியம்மாவா? அவங்க தான் அமெரிக்கால இருக்காங்களே. அம்மா இதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி சொல்லிருக்காங்க. அவங்களே தான். ஷீ இஸ் சோ நைஸ். கொஞ்ச நாள் நம்ம வீட்ல தங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் டிஃபரண்ட் டைப் தான், அதனால எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அவங்கள மீட் பண்றதுக்கு நீ இங்க வா. வந்ததுல இருந்தே உன்னதான் கேட்டுட்டு இருக்காங்க. நான் பாக்குறேன். கொஞ்ச நேரம் வந்துட்டு போலாம்ல. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்ல நான் நல்லதா இருக்கேன். அது ஏனே தெரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் எனக்கு யாரையும் பார்க்கணும் பேசணும்னே தோணல. எப்பவும் வீட்ல தனியா இருக்கணும் தான் தோணுது. கார்த்திக் மட்டும் இருந்தா போதும். எனக்கு நல்லா புரியுது. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. கார்த்திக் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அது எனக்கும் தெரியும் வந்தனா. ஆனா அவர் என் பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். அவர் பக்கத்துல இல்லனாலே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இப்ப கூட நான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலையில இருந்து மீட்டிங்னு பிஸியாவே இருக்காரு. என்கிட்ட அவர் ஒழுங்கா பேச கூட இல்ல. நீ வேணா பாரு அர்ச்சனா, அவருக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட டக்குனு கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாரு. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாம எனக்காக ஒரே ஒரு தடவை சரி பார்க்கலாம்.
சரி வந்தனா, நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சுலோச்சனா பெரியம்மாவை பார்க்கறதுக்கு நான் நிச்சயமா வரேன். பாய். வாவானி, நீங்க சமைச்சது சூப்பரா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு அண்ணன் இதை விடாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போறாரு. இப்ப சொல்லு, உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுது? ஏதாவது டிசைட் பண்ணியா? இல்ல வேண்டாம் நீ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க அண்ணனுக்காக மட்டும் சமைச்சு வைங்க. அதுவும் இல்லாம நீங்களே ஏற்கனவே ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? நான் வேற எதுக்கு உங்களை தேவையில்லாம சிரமப்படுத்தணும்? நான் உங்களுக்கு உதவியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுங்க, கொத்தமல்லி நான் கட் பண்ணி தரேன். இல்ல பிந்து, முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. அம்மா, நான் ரூமுக்கு போறேன். சரிப்பா. அண்ணா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆஹா. நான் இப்ப வந்துடுறேன். ம். ஏய் வாடா கேம் ஆடலாம், வாடா. ஓகேடா ஓகேடா ஷாக்கிங்கா இருக்கு நீங்க போது. எப்படிக்கா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கார்த்திக், நீங்க இந்த பக்கம் வரீங்களா? இது நம்ம வீடு மாதிரி. டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா. காமெடி பண்றான்டா. அட அர்ச்சனா, அர்ச்சனா, எங்க சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கீங்க அர்ச்சனா? நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ. இது ரொம்ப நல்ல சர்ப்ரைஸ். என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல, எல்லாத்தையும் சைலண்டாவே பண்ணிட்டீங்க. அர்ச்சனா, என்ன அநியாயம் இது? கார்த்திக்கு மட்டும் தான் ஜூஸா? அப்புறம் எங்களுக்கு பக்கோடா வேணும், செஞ்சு கொடுங்க. ஆமா ஆமா, ஆஹா, கண்டிப்பா நான் போய் செஞ்சு கொண்டு வரேன். வந்ததும் சாப்பாடு பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அர்ச்சனா, கொஞ்ச நேரம் இங்க கூட வந்து உட்காருங்க. ம், வாங்க வாங்க. அண்ணி, ஓ வாவ், எல்லாரும் வந்திருக்கீங்க. ஹாய். அது லட்சுமி, நிக்கில் எங்கடா? நான் என் அக்கா கூட்டிட்டு போக தான் இங்க வந்தேன். ஏன்? என்னோட புது ட்ரெஸ்ஸோட டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறதுக்காக தான். முதல்ல அம்மாவை பார்க்கலாமா? எல்லாரும் கிச்சன்ல தான் இருக்காங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் ரூம்க்கு வாங்க. சரி. அப்புறம் அண்ணி நீங்களும் வாங்க. ஆமா, நீங்க எல்லாரும் போய் Dress டிசைன்ஸ பாருங்க. நாங்க கேம்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்கடா. வாங்க சீக்கிரம் வா. யூ நோ, அதுக்குள்ள ரொம்ப உட்கார்ந்து நல்லா இருக்கு. ஆமா லட்சுமி, ஏய். உனக்கு பிடிச்சிருக்கா? சீக்கிரம்டா. ஆ. அந்த அடாப்டர் ஆன் பண்ணு போ. ஓகேடா. அர்ச்சனா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டா. இது அவளுக்கு பிடிச்சிருக்கும்ல? டேய், ஏன்டா பிடிக்காது? அவங்க முகத்தை பார்த்தல எவ்வளவு சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாரும் ஃப்ரீயா பேசிட்டு இருப்பாங்க. டோன்ட் வரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கும் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்த்திக் செஞ்சிருக்கிறது சரியான வேலைதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மாப்பிளையும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நண்பர்கள் வந்ததுனால கார்த்திக்கும் அர்ச்சனாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா, இங்க பாத்தியா, நந்தினியும் நம்மள பார்க்க வந்துட்டா. ஆமாம்மா, மோகன் திடீர்னு எனக்கு கால் பண்ணாரு. சீக்கிரமா கிளம்புனாரு. எனக்கே சர்ப்ரைஸா இருந்தது தெரியுமா? உண்மையை சொல்ல போனா அண்ணன் ரொம்ப ஜாலி டைப். சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காருல்ல. அம்மா, நான் அவங்களுக்காக பக்கோடா செய்யறேன். அதெல்லாம் வேண்டாமா, எல்லாத்தையும் ஏற்கனவே செஞ்சாச்சு. நாங்க செஞ்சு வச்சது எல்லாத்தையும் மேல எடுத்துட்டு போங்க. அங்க எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டு பேசி சந்தோஷமா இருங்க. ஆமா அண்ணி, யாரெல்லாம் வந்திருக்காங்க? வா, அவங்களுக்கு ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அக்கா, நீங்களும் வாங்கக்கா. நான் அதுக்கப்புறமா வந்து டிஃபன் எடுத்துட்டு போறேன். சரி, வா பிந்து. வந்துடுறேன். சுலபரிமா, நான் ஒன்னு சொல்லவா? உங்களை பார்த்தா அம்மாவோட அக்கா மாதிரியே தெரியல. அவங்கள விட உங்களுக்கு 5 வயசு கம்மியா இருக்கும் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? யூ நாட்டி. ஏஜ் தெரிஞ்சுக்கலாம் தானே இப்படி எல்லாம் பேசுற? இல்ல இல்ல, நீ அதை தெரிஞ்சுக்கவே முடியாது. ஓ அம்மா விட நான் எவ்வளவு பெரியவன் சொல்லவே மாட்டேன். சும்மா இருடா. என்னோட கிரீன் டீ எங்க? நான் போய் எடுத்துட்டு வரேன். யூ நோ, கிரீன் டீ ரொம்ப ஹெல்தி தெரியுமா? நீங்க எல்லாரும் குடிச்சா கூட ரொம்ப நல்லது. கிரீன் டீ குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் பர்ன் ஆயிடும். என் டயட்டிஷியன் கூட என்கிட்ட சொன்னாங்க. நம்ம கேப் விட்டு என்னெல்லாம் சாப்பிடணும்னு கூட சொன்னாங்க. எனக்கா கேப் விட்டு சாப்பிடணும்னு சொன்னது யாரு? என் சாப்பாட்டு விஷயத்த பாத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. நாம ஹெல்தியா இருக்க இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். இந்தாங்க பெரியம்மா, கிரீன் டீ. தேங்க்ஸ் டியர். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்னு அடையணும்னா இன்னொன்னு இழந்துதானே ஆகணும். அது உண்மைதான். நோ நோ நோ, இவ்ளோ ஆயில் எனக்கு வேண்டாம். இவ்ளோ ஆயில் நான் சாப்பிட மாட்டேன். என்னக்கா நீங்க
நெய் போட்டுக்கலனா பருப்பு நல்லாவே இருக்காது. ஆ. கொஞ்சமா போட்டுக்கோங்க. இல்ல வேண்டாம். ஆ எங்க சாப்பாடுல நெய் போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ போதும். எவ்வளவு போடுற? ஸ்ட்ரேஞ்ச். இவ்வளவு ஹெவியான சாப்பாடு எப்படி சாப்பிடுறீங்க? எப்படி டைஜஸ்ட் ஆகுது? எங்க அமெரிக்கால நாங்க இதெல்லாம் சாப்பிடுறதே இல்ல. வெறும் சாலட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவோம். டேஸ்டி அண்ட் ஹெல்தி. ஆனா இப்போ நீங்க இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் நம்ம ஊருக்கு. இங்க இருக்கிற சாப்பாட்டையெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுவும் உண்மைதான். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். நோ வேஸ். நான் இந்தியாவுக்கு வந்தது இதுக்காக இல்ல. இதனால இதெல்லாம் இட்ஸ் ஓகே. நாளைக்கு நான் உங்க எல்லாருக்கும் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறேன். டேஸ்டி அண்ட் ஹெல்தி. பீனட்ஸ், பொட்டேட்டோஸ், porridge, baked beans, a complete balanced diet. இதெல்லாம் என்னது? நாளைக்கு சாப்பிடுறப்ப உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்ப நாளைக்கு எங்களுக்கு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்டா? Definitely.